பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எஸ்தர் புத்தகத்தின் கடைசி 3 அதிகாரங்கள் 8வது 9வது மற்றும் 10வது அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 8வது அதிகாரத்திலே யூதர்களுக்கு ஆதரவாக ராஜா கட்டளை பிறப்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய நீதியான குறுக்கீட்டின் விளைவாக ஆமான் தூக்கில் போடப்பட்டிருந்தாலும் யூதர்களை அழிப்பதற்கான அரசனின் கட்டளை இன்னும் அமலில்தான் இருந்தது. அந்த அதிகாரப்பூர்வமான கட்டளையை அந்த அரசனை கூட வாபஸ் பெற இயலவில்லை. இருந்தபோதிலும் எஸ்தரின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து 2வது கட்டளை ஒன்றை எழுதி முதலில் முற்பிறப்பிக்கப்பட்ட கட்டளையின்படியான அழிவினின்று தங்களை பாதுகாத்து கொள்வதற்கும் எதிர்த்து சண்டையிடுவதற்கும் யூதர்களுக்கு உரிமை அளித்து அவரிடம் கொடுக்கப்பட்டது. தேவன் எப்பொழுதும் தமது மக்களை தமது உண்மையுள்ள பங்கேற்பில்லாமல் பாதுகாப்பதில்லை. இருப்பினும் அவர்களோடு அவர் தொடர்ந்து அவர்களுடைய விடுதலைக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது இஸ்ரவேலுடைய விடுதலையானது தேவனும் உண்மையுள்ள விசுவாசிகளும் இணைந்து செயல்பட்ட விளைவாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே கண்டுகொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. 9வது அதிகாரத்திலே ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைவர் அனைவரை மேற்கொள்ளவும் அவர்களை பகைவர்களுடைய எல்லா காரியங்களும் நிர்மூலமாக்கவும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு காரியம் மாறுதலாய் முடிந்ததை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளில் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைப்பட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆதார் மாதம் 13ஆம் நாள் ஏற்பட்ட யூதர்களின் விரோதிகளின் அழிவு சுய பாதுகாப்பின் ஒரு நடவடிக்கையே. யூதர்கள் தங்கள் சொந்த ஜீவனை காத்து கொள்ளவே போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தாங்களை முழுவதுமாக அழித்துவிட விரும்பியவர்களை அவர்கள் எதிர்த்து நின்ற இருப்பினும் அவருடைய விரோதிகளை கொள்ளையிடாமல் அவருடைய சுய கட்டுப்பாட்டை காண்பித்தார்கள் என்பதையும் இங்கே நாம் காண முடியும். தொடர்ந்து பூரிம் பண்டிகை ஏற்படுத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். மொர்தெகாய் இந்த பூரிம் பண்டிகையை ஏற்படுத்தினார். ஆமோனுடைய வஞ்சகமான சூழ்ச்சி நின்று தேவன் தமது மக்களை விடுவித்ததை கொண்டாடுவதற்காக ஒரு 2 நாள் பண்டிகையை, அதான் ஆமான் பூர் என்னும் சீட்டை உபயோகித்து யூதர்களை அழிப்பதற்காக அந்த சீட்டை போட தீர்மானித்ததினால் அந்த பண்டிகை பூரிம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பத்திற்காக விதிக்கப்படும் சட்டத்திட்டங்களையும் தேவன் பயனற்றதாக்கி விட முடியும் என்பதை பூரிம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. விதியினாலோ அல்லது சந்தர்ப்பத்தினாலோ தேவனுடைய பிள்ளைகள் பலியாகுவதை ஒருபோதும் நாம் காணக்கூடாது. நம்மில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டம் அவருடைய மிகப்பெரிதான மீட்பின் திட்டத்தோடு பொருந்தி இருக்கிறது. மொர்தெகாய் மற்றும் எஸ்தரையும் போல நாம் உறுதியான நிலைமையை எடுக்க வேண்டும். ஜெபத்தோடு உபவாசத்தோடு எப்பொழுதும் தேவனுடைய சத்துரை மேற்கொள்ள வேண்டும். 10வது அதிகாரத்திலே மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது ஸ்தானத்திலே இருக்கிறதையும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சௌருக்கு பெரியவனுமாய் இருந்தான் என்று, அது மட்டுமல்ல தனது ஜனங்களுக்காக நன்மையை நாடி தன் குலத்தாருக்காக சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. அவ்விதமாகவே அருமையான தியானத்திலும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் சர்வ வல்லமை தேவன் மகிமைப்படுத்துவாராக. சத்துடைய எல்லா கிரியிலிருந்து விடுவித்து கர்த்தர் சத்திற்கு முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி ராஜாதி ராஜா நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.